ஒரு சின்ன டிப்ஸ், நம்ம வந்து காலையில் பசங்களை ஒரு சிக்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 வரையும் நம்ம பசங்க ஸ்கூல் பஸ் ஏற்றுற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வீடு இந்த நிலமையில தான் இருக்கும். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்னு நினைப்போம் நம்ம. ஆனால் ஸ்கூலுக்கு பஸ் ஏற்றிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்பு டயர்டாகி படுத்துருவோம். இதே மாதிரி ஷோபாலே பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம்னு. கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி படுக்கிறப்ப நம்மளால் வந்து நிம்மதியாக ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஏன்னா கெஸ்ட் வந்துடுவாங்களோ, ஃப்ரெண்டு யாராவது வந்தால் வீடு இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு அந்த மாதிரி எண்ணத்துலேயே படுக்கிறப்ப நம்மளால் வந்து ஒரு அமைதியான ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியாது. பசங்களை அனுப்பின அதே ஸ்பீடில் நம்ம ஹாலை மட்டுமாவது க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படுத்து ரெஸ்ட் எடுத்து பாருங்களேன். 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்தாலும் நம்ம உடம்பு நல்லா சுறுசுறுப்பாகிடும். அதுக்கப்புறம் செய்கிற வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு ஹாலில் தான் வருவாங்க. அதனால் நம்ம ஹால் க்ளீன் ஆகிட்டாலே நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்து பாருங்கள், சும்மா ஜாலியாக இருக்கும். நான் எப்பயுமே அப்படி தான் செய்வேன். மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும். எழுந்திரிச்சு அடுத்த வேலை செய்கிறதுக்கு ரொம்ப பரபரப்பாக செய்ய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.